நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா இல்ல யார் கூடயாச்சும் பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்களா அப்ப இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய இமோஷனல் சப்போர்ட்ஸ் ஆப் எல்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஈஸ் ஆப். இந்த ஆப் ரியலி வொர்த் தானா இல்ல வேஸ்ட் ஆஃப் மணியான்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஈஸ் ஆப் ஒரு இமோஷனல் வெல்னஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி ப்ரமோட் பண்றாங்க. இது தெரபி ஆப் இல்ல பட் வெல்னஸ் பட்டீஸ்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. நீங்க பாயா இருந்தா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்ளமை ஷேர் பண்றதுக்கு ஒரு பர்சனை சூஸ் பண்ணலாம். அவங்க கூட இந்த ஆப்ல நீங்க வீடியோ கால் இல்லைன்னா ஆடியோ கால்ல பேசலாம்னு இந்த ஆப்ல ப்ரமோட் பண்றாங்க. அதே டைம்ல நீங்க ஒரு பொண்ணா இருந்தா இந்த ஆப்ல ஜாயின் பண்ணி வெல்னஸ் படியா நீங்க earn பண்ணலாம்னு இந்த ஆப்ல சொல்றாங்க. பட் நான் பர்சனலா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது அர்னிங்ஸ் ரிலேட்டட் கிளியர் ஆப்ஷன்ஸ் எதுவுமே ஷோ ஆகல. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்குமா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல அண்ட் இதோட கிளாரிட்டியும் எனக்கு கிடைக்கல. நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது பாய்ஸ் லாகின்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதே சேம் தான் கேர்ள்ஸ் லாகின்லயும் இருக்குன்னு தெரியுது. நிறைய வெல்னஸ் பட்டீஸ் ப்ரொஃபைல் ஷோ ஆகுது. அவங்களுக்கு கால் பண்ண ஆப்ஷனும் இருக்கு, இல்லைன்னா சாட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், இது ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இல்ல பெய்டு பிளாட்ஃபார்ம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நேம் ஜெண்டர் மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் ஜெண்டர் வெரிஃபிகேஷன் ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ நீங்க பாயா இருந்தாலும் சரி இல்ல கேர்ளா இருந்தாலும் சரி இதுல நீங்க அமௌண்ட் பே பண்ணி காயின் பர்ச்சேஸ் பண்ணி தான் வெல்னஸ் பட்டீஸ் கூட பேச முடியும். அப்ப இந்த வெல்னஸ் பட்டீஸ் எல்லாம் யாருன்னு ஒரு டவுட் வரும். இவங்க ஈஸ் ஆப்போட ஸ்டாஃப்ஸா இல்ல எக்ஸ்டர்னல் யூசரா? இதுக்கு கிளியரான ஆன்சர் எதுவுமே இல்ல. அது இன்ஸ்டாகிராம்ல ஈஸ் ஆப்போட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு போஸ்ட் வந்துச்சு. அதை அப்ளை பண்ணி நானும் ஃபில்அப் பண்ணிட்டேன். பட் 2 days ஆனாலும் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு கிடைக்கல. அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இதே மாதிரி சிமிலரா தோஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கு, இதுவுமே இந்த ஈஸ் ஆப்போட தான். ஸோ இந்த தோஸ்ட் ஆப் யூசர்ஸ் தான் இந்த ஈஸ் ஆப்ல வெல்னஸ் பட்டீஸா இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. பட் கிளியரா தெரியல. உங்களுக்கு இதை பத்தி எக்ஸாக்டா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மற்ற வியூவர்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வெல்னஸ் பட்டீஸ் பத்தி பேசலாம். அவங்க சொல்ற மாதிரி ட்ரைன்டு எம்பத்தட்டிக்னு இருந்தாலும் இது ரியலா பார்த்தா ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட் இல்ல. ஸோ நீங்க டீப் கவுன்சிலிங் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். சில பட்டீஸ் நல்லா பேசுவாங்க, உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. சில பேர் பேசுறது நார்மல் கன்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ டெப்த் ஃபீல் ஆகாது. பட் சில பேர் இதுல சைலண்டா இருப்பாங்க, கன்வர்சேஷன் கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் ரிவ்யூல பார்த்தேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிரைசிங். இதுதான் இந்த ஆப்போட பிக்கெஸ்ட் கேட்ச். இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீ காயின்ஸும் கிடைக்காது. நீங்க பே பண்ற அமௌண்ட் தான் இந்த ஆப்ல காயின்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ காயின்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரீன்ல காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. பிரைவசி பத்தி பேசும்போது ஆப் சொல்றது கன்வர்சேஷன் எல்லாம் கான்ஃபிடென்ஷியல்னு. பட் ஆக்சுவலி மாடரேஷன் இருக்கு, ஏஐ மானிட்டரிங் நடக்கும் சேஃப்டிக்காக. ஸோ நீங்க ரொம்ப பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. பேசிக்கா பேசலாம், ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண போகாதீங்க. ஆல்சோ இங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. இது டேட்டிங் ஆப் இல்ல. ஸோ ஃபிளர்ட்டிங், செக்ஷுவல் டாக், பர்சனல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி கன்வர்சேஷன்லாம் நடந்தா ஸ்ட்ரிக்டா அவங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவோம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாராச்சும் இந்த ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இந்த ஆப் வர்த்தா? ஹானஸ்டா சொல்லணும்னா நீங்க ரியல் வெல்னஸ் சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கானது கிடையாது. அவங்க ப்ரமோட் பண்றது ஒன்று, பட் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே டிஃபரெண்டா தான் இருக்கு. வீடியோ கால் சேஃப்னு சொல்றாங்க, யாராலையும் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ரியல் வேர்ல்ட்ல யாராச்சும் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்செப்ட் பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எந்த ஒரு ஜட்மெண்ட்டுமே இல்லாம பேசி நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். பட் அந்த கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் வீக்கா இருக்குன்னு சொல்லலாம். வெல்னஸ் பட்டீஸ் ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்னு சொல்றாங்க, பட் எல்லாருக்கிட்டையும் அந்த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி கிடையாது. அது எல்லாருமே இந்த பர்பஸ்க்காக தான் வராங்கன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய ரிவ்யூஸ்ல பார்த்தேன், இந்த ஆப்ல வெல்னஸ் பேமெண்ட் பண்ண சொல்றாங்களா. சோ இது வேற டைரக்ஷன்ல போகுதுன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சில பேர் ஃப்ராட்னு மென்ஷன் பண்றாங்க, சில பேர் இவங்கலாம் ப்ரொஃபஷனலி ட்ரைன்ட் இல்லைன்னு சொல்றாங்க. பட் இதை நம்ம அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இந்த ஆப் அஃபீஷியலா இமோஷனல் சப்போர்ட்காக தான் டெவலப் பண்ணிருக்காங்க. ரூல்ஸ்ல கிளியரா இருக்கு. இன்அப்ராப்ரியேட் டாக்ஸ், செக்ஷுவல் டாக்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பேன்னு. பட் ரியல் யூசேஜ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாரும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இது பிளாட்ஃபார்மோட இன்டென்ஷன் இல்லை, பட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ டவுட் என்னன்னு பார்த்தா வெல்னஸ் பட்டீஸ்ன்னு சொல்றாங்க, ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா இது எவ்வளவு ப்ராப்பரா நடக்குது? இந்த கேப் தான் ப்ராப்ளம். கான்செப்ட் வந்து ரியல் எக்ஸிகியூஷன் வேற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா பார்த்தா இந்த மாதிரி ஆப்ஸ்ல வெல்னஸ் பட்டீஸா ஜாயின் பண்றவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்கிரீனிங், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்பதான் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பட் இப்போ நடக்கிறத பார்த்தா எல்லாரையும் அலோவ் பண்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, வேற யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி வேற ஆப்ஸ்க்குலாம் ரிவ்யூ சொல்ற மாதிரி தான் நம்மளோட ரியல் லைஃப்ல நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இல்லைன்னா இல்ல.
ஆஃபீஸ்ல காலேஜ்லயே நம்ம சரௌண்டிங்ஸ்லயே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இது ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப் இல்ல, இது ஒரு வெல்னஸ் சப்போர்ட் ஆப். பட் வெல்னஸ் சப்போர்ட்டுக்கு நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்றதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பண்றது நல்லது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்றதை விட. அப்படி உங்களோட கஷ்டத்தை ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. உங்க வீட்ல உங்களோட அப்பா அம்மா உங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களோட டைம் அண்ட் மணி வேஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஃபைனலா பார்த்தா ஈஸ் ஆப் ஒரு ஸ்கேம் ஆப்பும் இல்ல, ஆல்சோ மேஜிக் சொல்யூஷனும் ஆப் இல்ல. இது ஒரு பேசிக்கலி பெய்டு டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான். ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் கொடுக்கும், பட் லாங் டேர்மும் உங்களோட யூசேஜ் மேல தான் டிபெண்ட் ஆகும். நீங்க ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.